இப்போ ஒரு அழகான பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் வந்து யூனிக் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கணும். 2ஆக மடித்து கேன்வாஸ் எடுத்து அதை கழுத்து பீஸ் என்ன டிசைனில் கட் பண்ணியிருக்கிறோமோ இப்போ யூனிக் கட் பண்ணியிருக்கேன். யூனிக் வச்சு அப்படியே வந்து நம்ம வரைஞ்சிக்கணும் அந்த கேன்வாஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இது தைக்கிறவங்க கூட ஈஸியாக தைச்சிக்கலாம், பழகிக்கலாம் சீக்கிரமாக. அதனால தான் இந்த மெத்தட் நான் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வரைஞ்சதில் வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அதே ஷேப்புக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த கேன்வாஸ் அப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த அதே ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ஈஸியான மெத்தடுங்க. எல்லாருமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டு சாரிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தைச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு பேட்டர்ன் கிளாத் எடுத்து அந்த கேன்வாஸ் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வந்து அப்படியே நம்ம பதிச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து பின் இருக்கு இல்லைங்களா, குண்டூசி, அது வச்சு நம்ம பின் பண்ணி தான் நம்ம வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா ஒரு மாதிரி அதாவது என்னென்னா தையலுக்கு வந்து நிற்காதுங்க, ஷேப் வந்து மாறி போயிடும். நமக்கு இந்த ஷேப் கரெக்டாக வரணும்னா மறக்காமல் இந்த பின் குத்தி தான் நம்ம இந்த ஷேப்பு பண்ணணுங்க. இதை அப்படி கேன்வாஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸோட பார்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த சைடு வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பீஸ் எடுத்துங்க, அதாவது கிராஸ் பீஸ் எடுக்கணும். கிராஸ் பீஸ் எடுத்து பைப்பிங் கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பால் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும். இப்போ இது வந்து நல்ல கிளாத் இருக்குது இல்லைங்களா, நல்ல கிளாத், அதாவது பேட்டர்னில் வந்து நல்ல கிளாத்தும் அந்த ப்ளவுஸில் வந்து பின்னாடி பக்கம் கெட்ட பக்கமும் வச்சு அப்படியே அடித்து திருப்பினோம்னா ஃபைனல் ஃபினிஷிங் இதுதான். நாட் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.